என்ன நம்மள இன்னைக்கு நடந்த தரமான சம்பவம் போதுமா இல்ல வேணுமா? திமுக காரன் யாருன்னு தெரியாம யோசிக்காம அவசரப்பட்டுட்டியா நாமல? என் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டியே அப்படின்னு. அந்த மாதிரி தான் எங்க கழகத்தின் இளம் தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், நாளைய தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கின்ற, மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காத ஒன்றியத்தினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்பெல்லாம் வந்தால் கோபேக் மோடி என்று சொல்வார்கள். ஆனால் தற்போது மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மோடியை, தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியையெல்லாம் தராமல் தமிழ்நாட்டிற்கு வந்தால் இந்த முறை கோபேக் மோடி அல்ல, கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்று சொன்னார். அவர் ஒரு முறை தான் சொன்னார். ஆனா நீ கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடின்னு இன்னைக்கு உலக அளவுல 2வது இடத்திலும் இந்தியா அளவில் முதலிடத்திலும் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்கை இன்னைக்கு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்ட. நீ தரமான சம்பவம் திமுக காரன் செய்வதற்கு துணை போயிட்ட. மோடி நினைச்சிருப்பார், திமுக காரன் சும்மாவே களத்தில் இறங்கி அடிச்சு நொறுக்குவான். இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தேவையில்லாம வாயை கொடுத்துடுச்சு, திமுக காரன் சும்மாவா இருப்பான், இன்னைக்கு பொங்கி எழுந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாரு. டே மயிறு அண்ணாமலை, திமுக காரனை சாதாரணமா நினைக்காத. திமுக காரன் நினைச்சா என்ன செய்வாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கு நடந்த தரமான சம்பவம்.